இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப்பல் இருக்கும் இல்லையா, அது தண்ணியில் மூழ்காமல் மிதக்கும். ஆனால் இதுவே அந்த தண்ணியில் ஒரு கல் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது மூழ்கிடும். எப்படி குட்டியான கல் தண்ணிக்குள்ளே மூழ்கிடுது, அவ்வளோ பெரிய கப்பல் தண்ணியில் மூழ்காமல் மிதந்துட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு சொல்லவா, கேட்டுக்கிறீங்களா? சரி, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நம்ம வீட்டில் நம்ம குளிப்போம் இல்லையா, குளிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோப் போட்டு குளிப்போம். அந்த சோப்பை தண்ணிக்குள்ளார போடும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூழ்கிடும். நம்ம எவ்வளோ வேகமாக போடுறோமோ இல்லை பொறுமையாக போட்டாலும் என்ன பண்ணுவோம், நம்ம வேகமே போட மாட்டோம். பட் தெரியாமல் அதில் விழுந்துட்டா கூட என்ன பண்ணிடும், அந்த சோப்பு தண்ணிக்குள்ளார போயிடும். தண்ணிக்குள்ளே போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணிலாம் மேலே வரும். அதோட வெயிட் எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி வெளில வரும். இதுவே நம்ம அந்த சோப்பு வச்சுருக்க டப்பி இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை தூக்கி போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா முழுகாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சோப்பு அதோட வெயிட்டை இந்த இதுதான் தாங்குது, சோப்பு டப்பி தான் தாங்குது. ஆனால் அந்த சோப்பு டப்பி என்ன பண்ணுது, மிதக்குது தண்ணியில். அந்த சோப்பு என்ன பண்ணிடுது, தண்ணிக்குள்ளார முழுகிடுது. இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக மூலக்கூறுகள் இருக்கும். அந்த மூலக்கூறுகளோட அடர்த்தியை வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பொருள் தண்ணியில் மிதக்குதா இல்லை மூழ்குதா அப்படின்றதையே பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா தண்ணியோட மூலக்கூறுகள் அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, தண்ணியோட அடர்த்தி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1000 கிலோகிராம் கிட்ட இருக்கும். அப்படி இருந்துச்சு அந்த இதில் நம்ம ஏதோ ஒரு பொருளை போடுறோம் அப்படின்னா அதுக்கும் அதிகமான மூலக்கூறுகள் இருந்துச்சு, அந்த இடம் இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த அதில் மூழ்கிடும். இதுவே அதுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம போடுற பொருள் 1000 கிலோகிராமுக்கு கீழே, அந்த அடர்த்திக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், அதில் மிதக்கும். ஓகேவா? நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். சரி, ஓகே, தண்ணி நம்ம ஏதோ ஒரு வாளியில் தண்ணி வச்சுருக்கோம், அதில் அந்த சோப்பு டப்பியை போடுறோம், அது குட்டியாக இடம் இருக்குது, அதனால அது மூழ்குள்ள மிதக்குது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் கப்பல் என்ன பண்ணும், அந்த தண்ணியோட அதிகமான வெயிட்டு தானே. நம்ம கப்பலில் என்னென்ன இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போவோம், நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் அதில் இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி அது ரொம்ப பெருசாக இருக்கும். அது என்ன 1000 கிலோகிராமுக்கு கீழேயா இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், 1000க்கு மேலே தான் இருக்கும். அப்புறம் அது எப்படி மிதக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தண்ணிக்குள்ளார சோப்பு தூக்கி போடும்போது என்ன பண்ணும், நம்ம போடுற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதிலிருந்து தண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா மேலே எழும்பும். அதே மாதிரி தான் இதுலேயும் ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் அப்படின்ற தத்துவத்தை பயன்படுத்தி தான் இந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தண்ணியில் மிதந்துட்டுருக்கு. அதாவது அந்த கப்பல் அதில் போகும்போது அதில் வைக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நீர் எப்போ பொருளின் எடைக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கோ அப்போ தான் என்ன பண்ணும் அப்படின்னா மிதக்கும். இந்த ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த தண்ணியோட அளவும் பொருளோட அளவும் சமமாக இருக்கும் பொழுது, அதாவது மேலே கீழே இல்லை, ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற போது அது மிதக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. இதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்ஸிமம் கப்பல் எல்லாமே இதில் மிதக்குது. அந்த மூலக்கூறுகளோட அடர்த்தி கம்மியாக இருக்கும், தண்ணியோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். இன்னொரு முழுகுது இல்லையா, அதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா புவியீர்ப்பு விசை தான். அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போடுற பொருள் எல்லாமே கீழே போயிடும், தண்ணி கடியில் போயிடும். அப்படி அந்த ஈர்ப்பு விசை என்ன பண்ணும் அப்படின்னா எது அதிக மூலக்கூறுகள் உள்ள பொருளாக இருக்கோ அதை மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக ஈர்ந்து இழுக்கும். அதனால தான் கல் வேறு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கனமான பொருட்கள் எல்லாமே, ஆணி, இரும்பு, இது எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா முழுகிடும். கொஞ்சம் மூலக்கூறுகள் கம்மியாக உள்ள பொருட்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா மிதக்கும். இதுதான் இதுக்கு காரணம். அட, இது தெரியாம போச்சே. அண்ணாந்து தண்ணி குடிச்சா தொப்பை போடுமா? உடல்
உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு பல வகையான முயற்சிகளை நம்ம செஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த முயற்சியை பின்பற்றினாலும் உடல் எடை மற்றும் தொப்பை மற்றும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு காரணம் நம்ம செய்கிற சில தவறுகள் தான். அதில் ஒன்று நம்ம தண்ணீர் அருந்துகிற முறை. தண்ணீர் அருந்தும் போது நம்ம எச்சில் படாமல் தண்ணீர் அருந்துறது. இப்படி செஞ்சால் உடல் எடை அதிகரிக்குதோ இல்லையோ, ஆனால் தொப்பை மட்டும் போடுது. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் காரணம் இருக்குது? நம்ம எச்சில் பண்ணாமல் அண்ணாந்து வாயை பிளந்து நம்ம தண்ணீர் அருந்தும் போது தண்ணீரோடு சேர்ந்து காற்றும் நம்ம வயிற்றுக்குள்ளே செல்லுது. இதன் காரணமாக நமக்கு வயிற்றில் தொப்பை போடுது. ஆக இனி இந்த தவறை நம்ம எப்போவுமே செய்யக்கூடாது. சாதாரணமாக தண்ணீர் அருந்தும் போதும் சரி, உணவு அருந்தும் போதும் சரி, தண்ணீர் அருந்தும் போது தயங்காமல் எச்சில் பண்ணி நம்ம குடிக்கலாம். இப்படி எச்சில் செய்து குடிக்கும்போது நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர் நம்ம அருந்துற தண்ணியில் கலக்கப்படுது. இதனால் நம்ம சாப்பிட்ற உணவும் எளிதில் ஜீரணமாக உதவுது. உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக தண்ணீரை அதிக அளவு எடுத்துக்கணும். வெறும் நீரை மட்டும் சரியான நேரத்துக்கு அருந்தினாலே போதும், நம்மளோட உடலோட எடை கச்சிதமாக வச்சுக்கும். அதாவது ஒரு நாளுக்கு 2-3 லிட்டர் தண்ணீரை குடிக்கணும். இப்படி செய்ய முடியாது அப்படின்னாலும் கூட இன்னொரு வழி இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 6 முதல் 10 டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கணும். நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் உணவருந்திய அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கணும். இப்படி செய்கிறது மூலமாக உடலில் அதிக அளவு கலோரி இருந்தாலும் எளிதில் கரைக்க முடியும். இதன் மூலமாக உடல் எடை மற்றும் தொப்பையை எளிதில் குறைக்கலாம். சாப்பிடும்போது தண்ணீர் அவசியம் அருந்தியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணீர் குடிச்சுக்கணும். அப்படி தண்ணி குடிக்கும்போதும் கூட எச்சில் செய்து தண்ணீர் குடிக்கலாம். மேலும் அண்ணாந்து தண்ணீரை மடமடன்னு நம்ம குடிக்கும் பொழுது தைராய்டு பாதிப்பு கூட ஏற்படலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கிறது வயிற்றில் தெறித்து விழுமா. இதனால் வயிறில் வேகமாக செல்லும் நீர் உடல் உறுப்புகளை தாக்கத்தை ஏற்படுத்துமா. குடல் மற்றும் செரிமான இயக்கத்தையும் பாதிக்குமா. சிறுநீரகத்தோட வடிகட்டுதல் தன்மையும் பாதிக்கப்படுமா. உடலில் நீர் சமநிலையும் பாதிக்கப்படுது. அதனால் தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம கீழே அமர்ந்து தண்ணீர் குடிக்கணும். சோறு விட்டு வேற தின்னு, நோயும் சாகாதீங்க. நோயும் போனதுன்னா நம்ம உடம்பு என்னாகுங்க. கெட்டது தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு இங்க உங்களை நம்பி. கெட்டது தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு இங்க உங்களை நம்பி. சோறு விட்டு வேற தின்னு, நோயும் சாகாதீங்க. முன்னோர்கள் சொன்ன சாப்பாட்டை எல்லாம் தப்பாக எண்ண வேணாம். ஆரோக்கியம் கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். வீட்டுல செஞ்சதெல்லாம் உங்களோட நாக்குக்கு பிடிக்கலையா? ஹோட்டலில் செய்வதெல்லாம் உங்க கண்ணுக்கு இனிக்குதையா? முருங்கைக்கீரைக்கு ஈடும் உண்டோ? இல்ல இல்ல இல்ல. கம்பங்கூழினை வென்றதும் உண்டோ? இல்ல இல்ல இல்ல. முருங்கைக்கீரைக்கு ஈடும் உண்டோ? கம்பங்கூழினை வென்றதும் உண்டோ? உணவே மருந்தாக உண்டு நீ வாழு. சோற விட்டு வேற தின்னு, நோயும் சாகாதீங்க. நோயும் போனதுன்னா நம்ம உடம்பு என்னாகுங்க. சத்தான கூழு முத்தான சோறு எல்லோரும் உண்ண வேணும். பீசாவ தின்னா ஆரோக்கியம் இல்ல, வேற என்ன சொல்ல வேணும்? வாழ்க்கைய வாழணும்னா தினம் ஒரு காய்கனி எடுத்துக்கணும். வாலிபம் சிறக்கணும்னா பொன்னாங்கனி கீரைய சாப்பிடணும்.
நல்லத உண்ணா நன்மையும் வரும். ஆமா ஆமா ஆமா. கண்டத தின்னா தொப்பையும் வரும். ஆமா ஆமா ஆமா. நல்லத உண்ணா நன்மையும் வரும். கண்டத தின்னா தொப்பையும் வரும். உணவே இல்லாம உயிர்கள் இங்கேது. சோற விட்டு வேற தின்னு. நோயும் வந்து சாகாதீங்க. நோயும் வந்து போனதுன்னா நம்ம உடம்பு என்னாகுங்க? கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ். பொதுவாகவே எல்லாரோட வீடுகள்லையும் இன்னைக்கு வலம் கூடிய தொலைக்காட்சி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிலையான டிவி கேமரா படங்களை வந்து வீடியோ சிக்னல் அப்படின்னு சொல்கிற மின்சார சமிக்கைகளாக மாற்றுது. வீடியோ சிக்னல் பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். சிறிய புள்ளிகள் வடிவில் படங்களை கொண்டு செல்லுது. கேமராவோட மைக்ரோஃபோன் ஒலியை மற்றொரு மின் சமிக்கைகளாக மாற்றுது. இது ஆடியோ சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். வீடியோ மற்றும் ஆடியோ சிக்னல்கள் இணைந்து தான் டிவி சிக்னலை உருவாக்குது. டிஜிட்டல் டிவி அல்லது டிடிவி சிசிடிவி டிவி சிக்னலை வந்து கையாளும் ஒரு புதிய வழி. ஒரு டிஜிட்டல் டிவி சிக்னலை ஒரு கணினி போலவே படங்களை ஒளியையும் எண் குறியீடாக கொண்டு செல்லுது. ஒரு டிஜிட்டல் சிக்னல் ஒரு நிலையான சிக்னலை விட அதிக தகவலை கொண்டு செல்ல முடியும். இது சிறந்த படங்களையும் ஒளிகளையும் உருவாக்குது. உயர் வரையறை டிவி அல்லது ஹெச்டி டிவி அப்படின்றது டிஜிட்டல் டிவியோட உயர்தர வடிவம்தான். ஒரு டிவி சிக்னலை பல வழிகளில் டிவி செட்டை வந்து அடையலாம். வானொலி அலைகளாக காற்றின் மூலம் சிக்னலை அனுப்ப அல்லது ஒளிபரப்ப உள்ளூர் தொலைக்காட்சி நிலையங்கள் ஆண்டனாக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. கேபிள் டிவி நிலையங்கள் நிலத்தடி கேபிள்கள் மூலம் சமிக்கைகளை வந்து அனுப்பப்படுது. செயற்கைக்கோள் அல்லது விண்கலன், பூமிக்கு மேலே பயணிக்கும் செயற்கைக்கோள், உணவுகள் அப்படின்னு சொல்கிற சிறப்பு ஆண்டனாக்களும் சமிக்கைகளை அனுப்ப முடியும். விசிஆர், டிவிஆர் மற்றும் சில டிவிடி பிளேயர்கள் டிவியில் வரும் டிவி சிக்னலை பதிவு செஞ்சு பின்னர் அதை மீண்டும் இயக்கலாம். சரி, இதில் எப்படி காட்சிகள் உருவாகுது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிலையான டிவி செட் வீடியோ சிக்னலை எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிற சிறிய துகள்களோட கற்றைகளாக மாற்றுது. இது ஒரு பட குழாய் மூலம் திரையோட பின்புறத்தில் இருந்து விட்டங்களை சுடுது. பீம்களை திரையில் உள்ள பிக்சலை வரிசைகளின் வரிசையாக பெயிண்ட் செய்து படத்தை வந்து உருவாக்குது. டிவி செட் ஒளி பெருக்கிகளுக்கு ஆடியோ சிக்னலை வந்து அனுப்பப்படுது. இது ஒளியை மீண்டும் உருவாக்குது. எல்சிடி மற்றும் பிளாஸ்மா டிவிகள் வந்து படத்தை வித்தியாசமாக உருவாக்குது. படக்குழாய் மற்றும் எலக்ட்ரான் கற்றைகளை வந்து அதில் பயன்படுத்துறது கிடையாது. அவை பிக்சர் டியூபை வந்து வச்சிருக்காததுனால எல்சிடி மற்றும் பிளாஸ்மா டிவிகள் நிலையான டிவியை விட மிகவும் மெல்லியதாகவும் இலகுவானதாகவும் இருக்கும். அவைகளை ஒரு சுவரில் கூட நம்மளால் தொங்க விட முடியும். எல்சிடி அப்படின்றது திரவ படிக காட்சிகளை வந்து குறிக்குது. திரவ படிகமானது ஒரு திரவம் போல பாயும் ஒரு பொருள். ஆனால் சில சிறிய திடமான பகுதிகளையும் இதில் கொண்டிருக்கும். காட்சி திரவ படிகத்தின் மூலமாக ஒளி மற்றும் மின்சாரத்தை அனுப்புது. மின்சாரம் திடமான பகுதியை சுற்றி நகர்த்துறதுக்கு காரணமாக இருக்குது. அவை திரையோட படத்தை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒளியை வந்து தடுக்குது அல்லது அனுமதிக்குது. பிளாஸ்மா டிஸ்பிளே பிளாஸ்மா அப்படின்ற வாயுவை கொண்ட ஒரு சிறிய வண்ண விளக்குகளை கொண்டு பிளாஸ்மா வழியாக அனுப்பப்படும் மின்சாரம் ஒளியை கொடுக்குது. இது படத்தையும் உருவாக்குது.
என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.